வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில வித்தியாசமான கான்செப்டை பத்தி பார்த்துட்டு வரோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பெஷாலிட்டியே. அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற அந்த வித்தியாசமான கான்செப்ட் என்ன அப்படிங்கறத பத்தி டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த நிகழ்ச்சியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதை பத்தி ரொம்ப விலாவரியா அந்த வாரம் ஃபுல்லா பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கோம். அதை எப்படி நம்மளுடைய சமையலை பயன்படுத்தலாம், அதனுடைய நன்மைகள் என்ன, அதை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்களை எங்களுக்காக நீங்க பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த விதத்துல இன்னைக்கு இந்த வாரம் முழுக்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கான்செப்டை பத்தி சொல்லுங்க டாக்டர். இந்த வாரம் பார்க்க போற விஷயம் அப்படிங்கிறது வயிற்றுப்புண், ஆங்கிலத்துல பெப்டிக் கல்சர் அல்லது கேஸ்ட்ரிக் கல்சர்னு சொல்லுவாங்க. அதை பத்தி தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்க்க போறோம். வயிற்றுப்புண் அப்படின்னு கேட்கும் போதே நிறைய பேருக்கு தோணும், அது ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் படும். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு பிரச்சனையினால சிரமப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தான் நம்பணும். இந்த வாரம் இந்த கான்செப்டை எடுத்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? பொதுவா இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள், அதாவது ரொம்ப வயோதிகர்களுக்கு தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் 45 வயசு தாண்டின பிறகு தான் வர்றதா நம்ம லிட்ரேச்சர்ல எல்லாம் பார்ப்போம். அலோபதிக் சைடும் சரி, சித்தா சைட்லையும் சரி பார்க்கும்போது அதனுடைய வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் காலம் தள்ளி தான் வரும். இப்போ இளைஞர்களையே இது தாக்கக்கூடியதா இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கும்போது பலவிதமான மாறுபட்ட பழக்க வழக்கங்கள். அந்த மாறுபட்ட பழக்க வழக்கங்கள் இந்த நோய் இளைஞர்களே தாக்குறதுனால இதை நாம் இந்த வாரத்தில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த வாரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க பின்பற்றிட்டு வந்தாலே இந்த வியாதியிலிருந்து அவங்கள பாதுகாத்துக்கலாம். இப்போ இலக்கியத்தில் நம்ம பார்க்கும்போது இதுக்கு வருவதற்கான காரணங்கள் என்னங்கிறது ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. என்ன டாக்டர் காரணம்னு எடுத்தாச்சுன்னா, நீண்ட நேரம் பசியோடு இருத்தல், அது ரொம்ப முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது இரவு கண் விழித்தல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மூணாவது கண்ட உணவுகள், அதாவது கெட்டுப்போன உணவுகளையும் கெட்டுப்போன நீரையும் அருந்துதல். இதுதான் ரொம்ப முக்கியமான காரணங்களா இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. இலக்கிய காலங்களில் இவ்வளவுதான் காரணமா இருந்துச்சு. ஆனா இன்னைய காலகட்டத்தில் இக்கால அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, NSAID அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ட்ரக் இருக்கு ஆங்கிலத்தில். இது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அப்படின்னு பேரு. இந்த நான் ஸ்டீராய்டல் ட்ரக் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, வலி நிவாரணி மாத்திரை. இப்போ மூட்டு வலிக்காக நம்ம ஒரு டாக்டரை பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, அவர் 2 நாளைக்கு இந்த மாத்திரை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பார். அந்த சீட்டை பத்திரமா வச்சிருந்து எப்பப்பெல்லாம் வலி வருதோ இவங்க போய் அந்த சீட்டை காமிச்சு மாத்திரை வாங்கி போட்டுக்கணும். பொதுவாக இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, டாக்டரை போய் காத்திருந்து உட்கார்ந்து வைத்தியம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க வாழ்க்கை முழுவதும் தொடர்ச்சியாக அந்த NSAID சொல்லக்கூடிய அந்த ட்ரக் சாப்பிட்றது, முறையான மருத்துவ ஆலோசனை இல்லாமல் சாப்பிடக்கூடியவங்க இந்த வியாதியை வாங்கிக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குளிர்பானங்கள்னு சொல்லக்கூடிய சில விதமான குளிர்பானங்கள்ல நச்சு நீர் கலந்துருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சில இடங்களில் கொடுக்கக்கூடிய தண்ணீரே வேறு இடங்களில் போய் குடிக்கக்கூடிய தண்ணீர்லேயே சில நச்சு நீர் கலந்துருக்குது. அதெல்லாம் அந்த வயிற்று புண்ணை ஏற்படுத்ததாக இருக்குது. அதை தாண்டி கெட்டுப்போன உணவுகள் நம்ம பொதுவாக சொல்லியிருக்காலும் அதில் ஒரு விதமான நுண்கிருமி H. பைலோரின்னு பேர், ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு ஒரு கிருமி. இது ஒரு பாக்டீரியா. இது வயிற்றினுடைய உள்ளடுக்குகளை துளைச்சு புண்ணை ஏற்படுத்துது. இந்த மாதிரி அக்காலத்திலையும் சரி, பழங்காலத்திலையும் சரி, இந்த காலத்திலையும் சரி, இந்த வயிற்று புண் ஏற்படுறதுக்கான காரணங்கள் ஒன்றா இருக்குது. சில இந்த பழக்க வழக்க மாறுபாடுகள்னால இந்த காலத்தில் அதிகமாக இந்த இளைஞர்களை தாக்குறதுனால இன்னைக்கு நாம இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். கண்டிப்பா டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு இளைஞர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதிகமா பசியா இருக்கிறது, இல்ல அதிக நேரம் தூங்காம இருக்கிறது அப்படின்லாம் ரொம்பவே காமனா இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த காலகட்டங்கள்ல. அதே மாதிரி அந்த பிரிஸ்கிரிப்ஷன் சொன்னீங்க இல்லையா, அது எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நீங்க சொல்ல மாதிரி டைம் இருக்க மாட்டேங்குது. ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு வேலை பழுவுனால டைம் இல்லாம போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது டாக்டர். இந்த மாதிரி பிரச்சனை இந்தியாவை அதிகமா தாக்குதா, இல்ல உலக நாடுகள்லயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா இருக்கா? இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் முழுவதுமே இந்த வயிற்று புண்ணால பாதிக்கப்படுறவங்க அதிகம் பேர் ஆகிட்டாங்க. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வர்றாங்க அப்படிங்கிறதும்
நல மையத்திலிருந்து நல தகவல்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு தகவல் அப்படின்னு பார்க்கும்போது இணையதளங்களில் படிக்கும்போது இந்த மாதிரி வயிற்று புண்ணை மட்டும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தினால மாற்ற முடியாது அல்லது போக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது உண்மைதானா இல்லை இந்த வாரம் நம்ம சொல்ல போற இந்த விஷயம் அதுக்கு மாற்று கருத்தா இருக்குமா? இந்த வாரம் முழுவதுமே நீங்க சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து தான். அதாவது இணையதளங்கள் நீங்க தேடும்போது பலர் தேடுவாங்க, உணவின் மூலமாக இந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து சில இணையதளங்களில் பதிவாயிருக்குது. உண்மைதான், அது உண்மை இல்லை. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய உணவுகளும் கீரைகளும் காய்களும் முறையான பழக்க வழக்கங்களும் அதில் நாம் சேர்த்து செய்யக்கூடிய அந்த தாளிப்புக்காக போடக்கூடிய விஷயங்களும் இந்த வயிற்றுப்புண்ணை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இப்போ மருத்துவர் தெய்வநாயகம் ஐயா கிட்ட நான் உட்கார்ந்து அவரோட கேஸ் பார்க்குற அனுபவம் எனக்கு கிடைச்சதுனால, அவர் ஒரு பெரிய ஒரு ஆங்கில மருத்துவத்திலும் சரி உலகளாவிய பல ஆய்வு நிறுவனங்களுக்கும் சரி அவர் ஆலோசகராக இருந்திருக்கிறார். உலக நல நிறுவனம் சொல்லக்கூடிய WHO ஆலோசகராக இருக்கும்போது அவர் முதல்ல சொல்றது நோயர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் உணவு பழக்கத்தையும் உங்களுடைய செயல்களையும் தெளிவாக்கி கொண்டால் மருந்தே தேவையில்லை, இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டுடலாம் அப்படிங்கிற கருத்து தான் முதல்ல அவர் சொல்லுவார். அந்த அடிப்படையில் தான் சில விதமான உணவுகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த விஷயத்தை அதிகமாக பார்க்காம கவனிக்காம விடும்போது இந்த வயிற்றுப்புண் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் இல்லைங்களா டாக்டர்? இதனால வேற சில பிரச்சனைகள் எல்லாமும் உருவாகும். அந்த மாதிரி என்ன? இதை வந்து ரொம்ப நாள் கவனிக்காம விட்டாச்சுன்னா வயிற்றில் வந்து சில விதமான கட்டிகள் உருவாதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கும். ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னாச்சுன்னா ஒரு 2-3% பேருக்கு வயிற்றில் கட்டி, அதுவும் புற்றுக்கட்டி, கேன்சர் கட்டியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப 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 ரேர். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான அல்சர் வந்து அதனால வந்து கேன்சர் வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இதை வந்து ரொம்ப சீரியஸாக அந்த விஷயத்தை பார்த்து அதை சீக்கிரமாக சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக எனக்கு தோணுது டாக்டர். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த உணவு, அந்த பொருள் என்ன டாக்டர்? இன்னைக்கு நாம் வந்து பூண்டு, நெல்லிக்காய், தேன் இந்த கலவையை வச்சு நம்ம பூண்டு தேன் அப்படின்னு ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இது வந்து வயிற்றினுடைய அந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து உணவாக இருக்கு. நம்ம சொல்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும், மருந்து உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கமான உணவுகள் இல்லாமல் சில மாறுபாடுகளோடு காட்டக்கூடிய இந்த அமிர்தமான இந்த உணவுகள் அவர்களுடைய உடல் நலத்திற்கு முக்கியமாக இன்றைக்கி நம்ம செஞ்சு காமிக்கிறது வயிற்றுப்புண்ணை 100% ஆற்றக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டு தேனுக்கு உண்டு. இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, இது எப்படிலாம் அதை வயிற்றுப்புண்ணை ஆற்றுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு அதில் நம்ம பார்க்க போகிறது பூண்டையும் தேனியும் வச்சு செய்யக்கூடிய ஒரு சின்ன பாகு பதமான ஒரு பூண்டு தேன் பாகு. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முழு நெல்லிக்காய், பூண்டு, பனை வெல்லம், தேன், இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த முழு நெல்லிக்காயை வந்து நல்லா அரிஞ்சு சின்ன சின்னதாக மிக்சியில் போட்டும் சாறு எடுக்கலாம். அடுத்து பூண்டு சாறு தேவைப்படும். இந்த பூண்டை வந்து உரித்து அதை வந்து மிக்சியில் போட்டு அதையும் வந்து கொஞ்சம் நல்லா பிழிஞ்சோன்னா அதுக்குண்டான சாரும் கிடச்சிடும். இந்த 2 சாறையும் சம அளவில் எடுத்து வச்சுட்டு இதை பனை வெல்லத்தையும் ஆட் பண்ணி நம்ம பாகாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதை இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாணலி நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காய் சாறு, ஆட் பண்ணிக்கணும். அதோட பூண்டு சாறு, பூண்டு சாரும் நெல்லிக்காய் சாரும் நல்லா கொதிச்சு வரும்போது இதோட நம்ம பனை வெல்லத்தையும் ஆட் பண்ணணும். பொதுவாக நம்ம பூண்டை வந்து நம்மளுடைய சமையலில் அடிக்கடி பயன்படுத்துறது உண்டு, ஆனால் நெல்லிக்காயை அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். இந்த மாதிரி வயிற்றுப்புண்ணை போக்குறதுக்கு முக்கியமான ஒரு பொருளாக நெல்லிக்காயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெல்லிக்காயையும் இந்த பூண்டையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த பூண்டு பாகை வந்து ரொம்ப காலத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் டாக்டர் நம்மக்கிட்ட சொல்ல போகிறாரு. நல்ல பனை வெல்லம் கரைஞ்சு பாகு பதத்துக்கு வந்துட்டுருக்கு. இது நல்லா ஒரு பாகு பதமாக வந்ததுக்கு அப்புறமா இதில் தேனையும் ஆட் பண்ணணும். இது நல்ல ஒரு பாகு பதமாக வந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்ல பதமாக இருக்கு. இப்போ இதோட நம்ம தேனையும் ஆட் பண்ணி இந்த பூண்டு தேனை இறக்கிடலாம்.
ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பாகு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். பூண்டு தேன் பாகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னர்லையோ அல்லது பாட்டிலையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நமக்கு தேவையான பொழுது அல்லது மார்னிங்லேயோ அல்லது ஈவினிங்லேயோ ரெகுலராகவே இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கு அது முற்றிலுமாக போக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி இந்த மருந்துக்கு இருக்குது. இதோட மற்ற பல மருத்துவ குணங்கள் பற்றி டாக்டர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி பூண்டு தேன் இது செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணி தான் பண்ணினோம். அதே மாதிரி அதனுடைய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இதனுடைய பலன்கள் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டாக்டர். இதுக்கான காரணங்கள் என்னென்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா காரணங்களையுமே சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இங்கே செஞ்சுட்டு வந்த இந்த பூண்டு தேனுக்கு இருக்குது. ஒரு சில நன்மைகளை மாத்திரம் நம்ம சொல்கிறேன். இந்த பூண்டு வந்து வயிற்றில் தங்கியிருக்கக்கூடிய காற்றை நீக்கி விடுகிறது. ரொம்ப அதிகமான கெட்டுப்போன காற்று வயிற்றில் தங்கி இருக்கிறது வந்து வயிற்றுப்புண்ணை உண்டாக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து வயிற்றின் உள் அடுக்குகள், அந்த வயிற்றினுடைய உள் அடுக்குகள் மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லுவோம், நாக்கு கீழே இருக்கிற மாதிரியான சளி படலம் வந்து வீக் ஆகிடுது. எதிர்ப்பாற்றல் அதனுடைய குறைஞ்சு போகிறதுனால வயிற்றில் சுரக்கக்கூடிய நீர்த்துவம் கூடுது. நீர்த்துவம்னா சுரப்பு நீர்கள், சீரண நீர்கள், அது எல்லாமே அமிலத்தன்மையால் ஆனது. அதனுடைய அமிலத்தன்மை கூடுதலாகவும் இதனுடைய எதிர்ப்பாற்றல் குறைஞ்சும் போயிடுச்சுன்னா இந்த வயிற்றுப்புண்கள் வரும். இந்த ஆசிட் ஆல்கலி பேலன்ஸை வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டு தேனுக்கு உண்டு. ஏன்னா இதில் நெல்லிக்காய் சாறு இருக்குது, பூண்டு சாறு இருக்குது, பனை வெல்லம் போட்டிருக்கீங்க, தேன் போட்டிருக்கீங்க. இந்த கலவை வந்து முழுமையாக வயிற்றினுடைய அமிலத்தன்மையை சீராக சுரக்க வைக்கும். அமிலத்தன்மையை குறைச்சிருமான்னா அப்படியும் கிடையாது. எவ்வளவு தேவையோ, இந்த உணவை செரிக்கிறதுக்கு எவ்வளவு அமிலம் தேவையோ அவ்வளவு மட்டுமே சுரக்கும். சீராக சுரக்கிறதுனால இந்த வயிற்றினுடைய உள் அடுக்குகள் பாதிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கிருமி H. பைலோரின்னு சொல்லிட்டு, இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆற்றல் நெல்லிக்காய்க்கும் பூண்டுக்கும் இருக்குது. தேன் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பக்கம் அந்த சளிச்சவ்வை பக்குவப்படுத்திக்கிட்டே வரும், அந்த மியூக்கஸ் மெம்பரேனை. இன்னொரு பக்கம் அந்த நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை நீக்கிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்டதுனால வயிற்றில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள், வயிற்றின் நச்சு நீர்கள், குடலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சு நீர்கள், இதெல்லாம் வேகமாக வெளித்தள்ளக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டு தேனுக்கு உண்டு. ஸோ நச்சு வயிற்றிலேருந்து நீங்கிடுது. கிருமி ஒருவேளை இருந்ததுன்னா அந்த கிருமி நீங்கிடுது. வயிற்றினுடைய உள் அடுக்குகள் பாதுகாக்கப்படுது. இது மூலமாக ஏற்கனவே அங்கே புண்ணு ஏற்பட்டிருந்தாலும் அந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஆற்றல், ஹீலிங் எஃபெக்ட் ஆஃப் த அந்த பிளான்ட்ஸினுடைய ஹீலிங் எஃபெக்ட், ஆன்டி அல்சர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த ஹீலிங் எஃபெக்டும் சேர்ந்து இருக்கிறதுனால வேகமாக வயிற்றுப்புண் ஆறி இந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு இன்னைக்கு நீங்கள் செஞ்சு காமிச்ச பூண்டு தேன் மட்டுமே போதுமானதாக இருக்குது. டாக்டர், நீங்கள் இன்னைக்கு சொன்ன இந்த வயிற்றுப்புண்ணை போக்குறதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டையும் நெல்லிக்காயையும் வச்சே போக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். இன்னைக்கு சொன்ன மாதிரி பூண்டு தேனை பயன்படுத்துறதன் மூலமாக நம்ம வயிற்று புண்ணையும் அதனால சம்பந்தப்பட்ட பல வகையான பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம். இந்த வாரம் முழுக்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்திய இந்த வயிற்று புண் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த உணவே அமிர்தம் நிகழ்ச்சியின் மூலமா நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. சத்யா வழங்கும் 500 ரூபாய் கிஃப்ட் கூப்பனை பெறப்போகும் இன்றைய அதிர்ஷ்டசாலி நேயர்கள். இந்த குறிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாசுமதி அரிசியை வெறும் வாணலியில் லேசாக வறுத்து மிக்சியில் கரகரப்பாக பொடித்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்து கொள்ளவும். இந்த பொடியை பொரியல் கூட்டு செய்யும் பொழுது சிறிதளவு தூவி கிளறினால் சுவை வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர், கேழ்வரகு மாவுடன் சிறிதளவு சின்ன வெங்காயம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை போட்டு அடைகளாக செய்து சாப்பிட்டால் உடம்பிற்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.